ஓம் ஸ்ரீ அத்திவிநாயகாய நமஹ. சீதலா மகாமாரி அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில், சோமங்கலம் கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் வட்டம். சோமங்கலஸ்திதே தேவி உஷ்ணரோக நிவாரணி சர்வ பாப ஹரே தேவி சீதலாயை நமோஸ்துதே. சீதலேக்தும் ஜெகன்மாதா சீதலேக்தும் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகத் சர்வம் சீதலாயை நமோ நமஹ. விண் சுமக்கும் விண்ணவர்க்கே எட்டாத வேதியளே, பண் சுமந்த பைந்தமிழின் பழமறையின் நாயகியே, மண் சுமக்கும் உயிர்களெல்லாம் நின் மலரடியை பணிந்துய்ய கண் சுமந்த நீர்மல்கி கசிந்துருகி வேண்டுவனே. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடைய பராசக்தி, உலக உயிர்கள் உய்யும் வண்ணம் ஆங்காங்கு திருக்கோயில் கொண்டு அநேக பெயர்கள் தாங்கி அனைத்து உயிர்களையும் ரட்சித்து வருகிறாள். அங்கனம் காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் வட்டம், தெய்வச் சேக்கிழார் அவதரித்த குன்றத்தூருக்கு தென்மேற்கில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதும், ஸ்ரீ சந்திரபகவானும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் சோமநாதீஸ்வரரை பூஜித்து நற்கதி அடைந்த திருத்தலமாகிய சோமங்கலம் கிராமத்தின் மந்தை வெளியில் வேப்ப மரத்தடியில் அநேக காலமாய் கீற்று கொட்டகையை திருக்கோயிலாக கொண்டு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் என்ற திருநாமம் தாங்கி எழுந்தருளி கிராமத்தையும் பக்தர்களையும் காத்து ரட்சித்து வருகிறாள். ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்கு முன் சோமங்கலத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் வாராவாரம் பெரியபாளையம் சென்று பவானி அம்மனை தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த பக்தருக்கு வயோதிகம் ஏற்பட்டு சென்று அம்மனை தரிசித்து வர கஷ்டமாயிருந்தபோது அவர் மனமுருகி அம்பாளை பிரார்த்திக்க, அவர் பொருட்டு அன்னையானவள் சோமங்கலத்திற்கே எழுந்தருளியதாக ஒரு செவிவழி செய்தியும் உண்டு. அத்தகு அன்னையின் சிறிய ஆலயத்தை பழுது பார்த்து 1941ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வழக்கமாக செய்து வரும் ஆடி மாத தீமிதி திருவிழாவும் நடந்ததாகவும் ஒரு குறிப்பு உள்ளது. பிற்பாடு 1968ஆம் ஆண்டு உயர்திரு அமரர் கே.சி. ராமச்சந்திரா ரெட்டியார் அவர்களால் நூதன ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்து சிவாச்சாரியார் கொண்டு நித்திய பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதன் பின்பு 1992ஆம் ஆண்டு கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் நன்கொடைகளை கொண்டு மகாமண்டபம் அமைத்து மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று 25 வருடங்கள் ஆனபடியால் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மனின் அருளாணையின்படி கிராம பொதுமக்களின் பெருமுயற்சியாலும் பக்த கோடிகளின் பேருதவியாலும் ஆகம விதிப்படியும் 3 நிலைகள் கொண்ட விமானத்துடன் கூடிய நூதன ஆலயம் வெகு நேர்த்தியாக நிர்மாணிக்கப்பட்டு மகாமண்டபத்தின் முகப்பில் அழகுடன் கூடிய சுதைச் சிற்பங்கள் அமைத்து பஞ்சவர்ண கலாபனைகள் செய்து திருப்பணிகள் அனைத்தும் செவ்வனே பூர்த்தியாகி மங்களகரமான விளம்பி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 25/5/2018ஆம் ஆண்டு ஏகாதசி திதி அஸ்த நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கடகலக்னத்தில் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக வைபவத்தை
சிவஸ்ரீ முத்துக்குமார சுவாமி சிவாச்சாரியார் ஆலய அர்ச்சகர் அவர்கள் சர்வசாதகமாக இருந்து சிறப்பான முறையில் பூர்த்தி செய்து கொடுத்தார். இத்தகு சிறப்புகளுடைய அன்னை சீதலா மகாமாரி ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தம்மை வணங்கி வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக இருந்து காத்து ரட்சிக்கின்றாள். வாஞ்சிதார்த்த பிரதாயினி அவ்வியாஜ கருணாமூர்த்தி ஆகிய லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும் வாக்கியங்களுக்கு ஏற்றாற்போல் அன்னை சீதலா மகாமாரியானவள் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தரும் வாஞ்சிதார்த்த பிரதாயினியாகவும், ஒரு பணியாள் மீது எஜமானன் கொள்ளும் கருணையானது அவன் தம்மிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தை கொண்டது. ஆனால் சீதலாதேவி ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் எந்தவித காரணமுமின்றி நம்மீது கருணை பொழிந்து காத்து ரட்சிப்பதால் அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக விளங்குகின்றாள். வியாஜம் என்று சொன்னால் காரணம் என்று பொருள். அவ்வியாஜம் என்றால் காரணமே இன்றி என்று பொருள். ஆக அன்னை சீதலா மகாமாரி காரணமே இன்றி நம்மீது கருணை பொழிந்து காத்து ரட்சிப்பதால் அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக விளங்குகின்றாள். இத்தகைய அன்னைக்கு பிரதி வருஷம் ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. ஆடி மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு திருக்காப்பு கட்டப்பட்டு 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று தீமிதி திருவிழாவானது வெகு சிறப்பான முறையில் சீதலா மகாமாரியம்மன் பேரருளால் நடைபெற்று வருகிறது. சோமங்கலம் கிராமத்தார்கள் சார்பில் ஒரு நிர்வாக குழு ஏற்படுத்தப்பட்டு ஆலய நிர்வாகமானது சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது. சீதலாதேவி ஸ்ரீ பெரியபாளையத்தம்மனுக்கு பிரதி வாரம் வெள்ளிக்கிழமைகளில் காலை பாலாபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் செய்து தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம், ஸ்ரீ லலிதா திரிசதி அர்ச்சனை நடைபெற்று வருகிறது. பிரதி மாதம் அமாவாசை தினத்தில் அன்னைக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமார்ச்சனை நடைபெறுகிறது. மேற்சொன்ன வழிபாடுகளில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்த குங்குமத்தை அருட்பிரசாதமாக பெற்று நெற்றியில் தரித்து அம்மனின் அருள் பெறுவோர் பலர். சகுங்கும விலேபனாம் மலிகஜும்பிகஸ்தூரிகாம் சமந்தசிதேக்ஷணாம் சச்சரஜாபபாஷாங்குஷாம் மசேஷஜனமோகினீம் மரணமாழ்யமூஷாம் மராம் ஜபா குசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமः. ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வர்யை நமः. ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமः. ஓம் தேவகார்ய சமுத்யதாயை நமः. ஓம் உத்யத்பானு சஹஸ்ராபாயை நமः. ஓம் சதுர்பாகு சமன்விதாயை நமः. ஓம் ராகஸ்வரூப வாசாட்யாயை நமः. ஓம் क्रोताकाराङ्कुशोज्ज्वलायै नमः. ओं मनोरूपेक्षुकोदण्टायै नमः. ओं पञ्चजन्मात्रसाजकायै नमः. ओं निजारुणप्रभापूरमज्जद्ब्रह्माण्डमण्डलायै नमः. ओं चम्पकाशोकपुण्णाक सौगन्धिकलसत्कचायै नमः. ओं कुरुविन्दवनिश्रेणि कनत्कोटीरमण्डितायै नमः. ओं अष्टमीचन्द्रविभ्राजतलिगस्थलशोभितायै नमः. ओं मुखचन्द्रकलङ्कापमृकनाभि विशेषकायै नमः. ओं वदनस्वरमाङ्गल्यग्रहतोरणचिल्लिकायै नमः. ओं वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनापलोचनायै नमः. ओं नवचम्पकपुष्पापनासादण्डविराजितायै नमः. ओं ताराकान्तितिरस्कारी नासाभरणवासुरायै नमः. ओं कदम्बमञ्जरी क्लुप्तकर्णपूरमनोहरायै नमः. ओं ताटङ्कयुगलीभूततपनोटपमण्डलायै नमः. ओं पद्मरागशिलादर्शपदिपापिकभोलभुवे नमः. बिन्दुतर्पणसन्तुष्टायै नमः. ओं पूर्वजायै नमः. ओं त्रिपुराम्बिकायै नमः. ओं दशमुद्रासमाराध्यायै नमः. ओं त्रिपुरा श्रीवसङ्कर्यै नमः. ओं ज्ञानमुद्रायै नमः. ओं ज्ञानगम्यायै नमः. ओं ज्ञानज्ञेयस्वरूपिण्यै नमः. ओं योनिमुद्रायै नमः. ओं त्रिकण्ठेस्यै नमः. ओं त्रिकुणायै नमः. ओं अम्बायै नमः. ओं
त्रिकोणकायै नमः ओं अनकायै नमः ओं अद्भुतचारित्रायै नमः ओं वाञ्छितार्थप्रदायिन्यै नमः ओं अव्यासातिशयज्ञातायै नमः ओं षडद्वातीतरूपिण्यै नमः ओं अव्याजकरुणामूर्तये नमः ओं अज्ञानद्वान्तदीपिकायै नमः ओं आपालकोपविदितायै नमः ओं सर्वानुकूल्य सासनायै नमः ओं श्रीचक्रराजनिलयायै नमः ओं श्रीमत्त्रिपुरसुन्दर्यै नमः ओं श्रीशिवायै नमः ओं शिवसत्यैक्यरूपिण्यै नमः ओं ललिताम्बिकायै नमः ओं अम्बावामाज्येष्ठा रौद्री काली कलविकरणी बलविकरणी बलप्रमदतपनी सर्वभूततपनी सर्वेश्वरी पराशक्ति इच्छाज्ञानक्रयाशक्ति स्वरूपिणी वाञ्छितार्थप्रदायिनी महापराशक्ति शीतला कृष्णमार्ग्यै नमः हरिवालयत्तम्बिका महादेव्यै नमः पादारविन्दयोः ललिता सहस्रनाम मंगलस्थिते देवी कृष्णरोगनिवारणी सर्वपापहरे देवी शीतलायै नमो नमः शीतलेक्तुं जगन्माता शीतलेक्तुं जगत्पिता शीतलेक्तुं जगत्सर्वं शीतलायै नमोस्तुते सोमंगलम शीतला महामारी श्री பெரியபாளையத்தம்மனுக்கு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் பாலாபிஷேகம் நடைபெற்று அலங்காரங்கள் செவிக்கப்பட்டு தேவி கர்க்கமாலா ஸ்தோத்திரம் ஸ்ரீ லலிதா திரிசதி அர்ச்சனையானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. பிரதி மாதம் அமாவாசை தினங்களில் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமார்ச்சனை சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அது சமயம் பக்த கோடிகள் ஆலயத்திற்கு வந்திருந்து அம்பாளை தரிசித்து அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை அருட்பிரசாதமாக பெற்று நெற்றியில் தரித்து அம்பாளை வழிபட வாழ்வில் இகபர சுகங்கள் பெற்று சகலவிதமான சந்தோஷங்களும் சௌபாகியங்களும் பெற்று சீதலா மகாமாரியின் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்று வாழ்வார்களாக. நமஸ்கார். நம்முடைய நியாயமான வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து நம் வினைப்பயனாக எழும் கஷ்டங்களை நீரில் கரைக்கும் மஞ்சளென கரைத்து நம்மை ஆரோக்கியத்தோடும் சகல செல்வத்தோடும் சந்தோஷமாகவும் வாழச் செய்வாள் அன்னை ஸ்ரீ சீதலா மகாமாரி ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன். அனைவரும் வந்து அன்னையின் அருள் பெற வேண்டுகிறோம். இங்கனம் சோமங்கலம் கிராம பொதுமக்கள், ஆலய நிர்வாகக் குழுவினர் மற்றும் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ அமரேஷ் குருக்கள், சோமங்கலம். நன்றி.